அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சோம்பேறிகளின் 4 விதமான குணங்களை வரிசையாக நாம் காண முடியும். முதலாவதாக 13ஆம் வசனம், வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி என்ன சொல்லுகிறானா, வழியிலே சிங்கம், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று. அடுத்த குணம், கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். The sluggard or the lazy man என்ன செய்கிறான்? படுக்கையில் ஆடுறான். என்ன சென்ஸ், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க மனசு வரலைங்க, கட்டில விட்டு இறங்கல. இன்னும் மணி மதியானம் 12 ஆயிடுச்சு. நம்பர் 3, சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அடுத்த ஸ்டேஜ், சாப்பிட உட்காந்துட்டான் எப்படியோ கஷ்டப்பட்டு. இப்போ சாப்பாடு தட்டுல கையை வச்சாச்சு, அதை கையை அப்படி எடுத்து வாயில வச்சு சாப்பிடணும். அந்த கை வலிக்குதாங்க. பிளேட்டு டு வாய், கையை அப்படி தூக்கி வாயில சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வாய் வலிக்கிறது. நம்பர் 4, புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிடும். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். பாருங்கள் எவ்வளவு காரியங்களை சோம்பேறி செய்கிறான். இல்லாத ஒன்றை இருக்கிறது போல பாவிக்கிறான் சோம்பேறி. படுக்கையில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறான். சாப்பிடுவதற்கு அவனுக்கு வேதனையாக இருக்கிறது. உடலில் நோவு. தன்னையே ஒரு பெரிய ஞானியை போல பார்த்து கொள்கிறான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களில் ஏதாவது சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் விடுதலை பெறுங்கள். ஆண்டவர் உங்களை சுறுசுறுப்புள்ள ஒரு தேவ மனிதனாக, மனுஷியாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.